டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 12 மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கேகேஆர் அணிக்கும் இடையே அதாவது வான்கடே ஸ்டேடியத்தில் ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 12 நடைபெற்றது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஹர்திக் பாண்டியா அவர்கள் கேப்டனாகவும் கேகேஆர் அணிக்கு அஜிங்கியா ரஹானே அவர்கள் வழிநடத்தினார். முதல்ல டாஸ் போடப்பட்டது. அதில் மும்பை இந்தியன்ஸ் அதாவது ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்று ஃபீல்டை சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில் முதலில் பேட் செய்த கேகேஆர் அணி அதாவது 20 ஓவர் முழுவதும் பிடிக்காமல் 16.2 ஓவர்களிலேயே 116 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தனர். இது ரொம்ப ரொம்ப மோசமான பேட்டிங் கேகேஆர் பேட்டிங்கு. இதில் கேகேஆரை சேர்ந்த அங்கிரீஸ் ரகுவன்சி 26 ரன்களை 16 பந்துகளிலும், ராமன்தீப் சிங் 22 பந்துகளில் அதாவது 12 பந்துகளில் 22 ரன்களையும் விளாசினர். ஒருவர் கூட 50 ரன்களை அடிக்கவில்லை. இதான் இந்த பேட் பண்ணுறவர் தான் அங்கிரீஸ் ரகுவன்சி. மும்பை அணியின் சார்பில் பவுலிங் ட்ரெண்ட் போல்ட் 1 விக்கெட், தீபக் சாகர் 2 விக்கெட்டு. அதாவது இந்த மேட்ச்சில் டிபேட்டாக களமிறங்கின அஸ்வினி குமார் அவர்கள் 3 ஓவர் வீசி 4 விக்கெட்டுகளை எடுத்தார். பிரமாதமாக பந்து வீசினார். இவர் பஞ்சாபை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட், விக்னேஷ் புத்தூர் 1 விக்கெட், மிச்சல் சாண்டனர் 1 விக்கெட். எளிய இலக்குடன் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் செய்தது. கொடுக்கப்பட்டுள்ள 20 ஓவரில் 12.5 ஓவர்களிலேயே இந்த 116 என்ற ரன்னை சேஸ் செய்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. முடிவில் 12.5 ஓவர்களில் 121 ரன்கள் எடுத்தது 2 விக்கெட் இழப்பிற்கு. ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கி 12 பந்துகளில் 13 ரன்களையும், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரியான் ரிக்கல்டன் 41 பந்துகளில் 62 ரன்களை விளாசினர். 4 பவுண்டரி 5 சிக்ஸர்கள் அடங்கும். வில் ஜாக்ஸ் 17 பந்துகளில் 16 ரன்கள் 1 சிக்ஸ். சூரியகுமார் யாதவ் 9 பந்துகளில் 27 ரன்களை அடித்தார். 3 பவுண்டரி 2 சிக்ஸர்கள். பேட்டிங்கில் மும்பை இந்தியன்ஸ் சார்பில் பேட்டிங்கில் ரியான் ரிக்கல்டன் அதிகபட்சமாக 62 ரன்களை விளாசினார். கேகேஆர் பவுலிங் அதாவது ஆண்ட்ரூ ரசல் தவிர ஆண்ட்ரூ ரசல் மட்டும்தான் 2 விக்கெட். ஆனால் ரன்னு பயங்கரமாக வாரி வழங்கிட்டார். மீதி அனைவருமே விக்கெட் இல்லாமல் பவுலிங் போட்டுருக்குறாங்க. ஃபைனலாக ஆட்டநாயகன் விருது மும்பை இந்தியன்ஸை சேர்ந்த அறிமுக வீரர் அஸ்வினி குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 3 ஓவர்களில் 24 ரன்கள் விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து டாடா ஐபிஎல் 2025 அப்டேட்களுக்கு நம்ம இன்ஃபினிட் வேர்ல்டு தமிழோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.